சினிமா உலகிலே மிகுந்த செல்வாக்குடன் இருந்த கவிஞரை பார்க்க எம்ஜிஆர், சிவாஜி உட்பட பல சினிமா கலைஞர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல? அதில் வந்து சிவாஜி கணேசன் அவங்க வந்திருக்காங்க, அந்த ஐயா வந்திருக்காங்க. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் 1-2 தடவை வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அப்பா இறந்த போது எம்ஜிஆர் அவர்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நின்று பண்ணதெல்லாம் முழுக்க. அதுக்கப்புறம் விஸ்வநாத மாமா வருவாங்க. சாவித்திரி அம்மாவும் ஜெமினி கணேஷும் ரெகுலர். அவங்க 2 பேர் ரெகுலர் வருவாங்க. சாவித்திரி அம்மா ரெகுலராக வருவாங்க. அதாவது அம்மாவை பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா வந்து அம்மாவை அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க, ஒதினான்னு தான் கூப்பிடுவாங்க. ஃபோனில் ரொம்ப நேரம் பேசுவாங்க. அப்பா கிட்ட பல இரவுகள் இது சாவித்திரி அம்மாவும் அப்பாவும் பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. சில நேரங்கள் அப்பா சத்தம் போட்டது கூட நான் கேட்டிருக்கேன். கேட்டுட்டு அம்மா வந்து ஓடி வந்து சத்தம் போடாதீங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க, விட்டுடுங்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இல்லை பண்ணுது, அது இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு அப்பா சொல்லி அம்மா வந்து சமாதானப்படுத்தி நான் கேட்டிருக்கேன். சாவித்திரி அம்மாட்ட ரெகுலராக பேசுவாங்க அப்பா. சவுக்கார் அம்மாட்ட 1-2 தடவை அவ்வளோதான். மற்றபடி சினிமா ஆர்டிஸ்ட்டுன்னா இவங்கள தான் நான் நெருக்கமாக. தேவிகா அம்மா வந்திருக்காங்க. தேவிகா அம்மா வீட்டுக்கு போவோம், வருவோம், டின்னருக்கெலாம் போயிருக்கோம். அவங்களும் வருவாங்க. புஷ்பலதா, அவ்வளோதான். ஸோ மற்றபடி பழைய ஆர்டிஸ்ட்னா பத்மினிமா அவங்களாம் வந்து அப்பாவுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கலாமா, எங்களுக்கு அவ்வளோ வீட்டு பழக்கம் இல்லை, அவ்வளோதான். சிவாஜி உங்கள் வீட்டில் அடிக்கடி சாப்பிட வந்திருக்காரு இல்லையா? சிவாஜி கணேசன் அவங்க வந்திருக்காங்க. வந்து அவங்க சாப்பிட்டாங்கிறதோட நான் ரொம்ப ரசித்த விஷயம் அவர் சுண்டை குழம்பு கேட்டது தான். அவர் வந்து ஒரு முறை உட்காந்துருக்கும்போது நல்லா அவர் சாப்பாட்டு பிரியர் அப்பா மாதிரியே. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி ஹாலில் பேசிகிட்டு இருக்கும்போது அம்மாவை வந்து பேர் சொல்லியே கூப்பிடுவார். அம்மா அண்ணா என்னன்பாங்க, அதனால பேர் சொல்லியே கூப்பிடுவார். நல்ல ஒரு வாசனை வருது, குழம்பு ஏதோ ஒரு வாசனை வருது, பார்வதி அது என்னம்மா அப்படின்னாரு. அம்மா வந்து நெளிகிறாங்க, இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை அது என்னமோ ஒரு நல்ல வாசனை வருது, என்ன கொண்டாண்ணே, மெதுவாக சுண்டை குழம்புண்ணே அப்படின்னேன். 2 இட்லி வச்சு கொண்டு வாங்க. 2 இட்லி வச்சு சுண்டை குழம்பு வச்சு அம்மா கொண்டு வந்து கொடுத்து அவர் சாப்பிட்டார். அது எனக்கு அது மறக்கவே முடியாது. அது பிகாஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணார் அந்த சுண்டை குழம்பை.